to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பழுதான அரசு பேருந்துகளை 48 மணி நேரத்திற்குள் ஆய்வு செய்து பழுது நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பேருந்துகளின் பழுதுகள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்யப்பட்டு வருகிறது என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், விவரம் என்ன? திலகவதி, போக்குவரத்து துறை சார்பாக தமிழகம் முழுவதும் 8 போக்குவரத்து கழகங்கள் சார்பாக பேருந்துகள், அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 23ஆம் தேதி சென்னை உட்பட ஒரு சில மாவட்டங்களில் அரசு பேருந்துகள் பிரேக் டவுன், அதே போன்று பழுது ஏற்பட்டு சாலையில் நிற்கக்கூடிய காரணத்தால் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் இறக்கிவிட வேண்டிய சூழல் இருந்தது. தொடர்ச்சியாக ஊடகங்களில் இது தொடர்பாக செய்திகள் வெளியானதற்கு பின்னதாக தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளை 48 மணி நேரத்திற்குள் ஆய்வு செய்து அதனுடைய அறிக்கையினை தாக்கல் செய்ய வேண்டும் என்று போக்குவரத்து துறை செயலாளர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கடந்த 26ஆம் தேதி அதனுடைய அறிக்கை ஆய்வு செய்து தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. இதில் பயணிகளுடைய பாதுகாப்பும் விபத்து இல்லாமல் அரசு பேருந்து இயக்குவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஒரு நாளைக்கு 18,728 பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு வருவதாகவும் பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை அரசு பேருந்துகள் மூலமாக எடுத்திருப்பதாக போக்குவரத்து துறை அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு 50% பேருந்துகள் அதனுடைய காலாவதி ஆகியும் இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மின்சார பேருந்துகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை, அதாவது 500 மின்சார பேருந்துகள் இந்த ஆண்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் 839 பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுடைய பாதுகாப்பும் விபத்து இல்லாமல் அரசு பேருந்து இயக்குவதற்கான நடவடிக்கை 8 போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநர்கள் மூலமாக போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருக்காங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.